இந்த செய்திய சோசியல் மீடியால பார்க்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்று தாங்க சொல்லணும். அந்த காமெடி சகாப்தம், அந்த நடிகர் யார் என்று இந்த வீடியோவுல வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடரவும். 1980 காலகட்டங்கள்ல வந்துட்டு இவங்க இல்லைனா இவங்கனாலே ஒரு பாசிட்டிவ் தாங்க. இவங்க 2 பேர் இல்லைனா அன்றைய சினிமா வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு ஓடவே ஓடாது என்று தான் சொல்லணும். செந்தில் யதார்த்தமான நடிகருங்க. நீங்கலாம் வந்துட்டு சொல்லுவீங்க சிவாஜி எப்பேற்பட்ட நடிகர்ப்பா அப்படின்னு. ஆனால் உண்மையான நடிகர்னா இவர் தான். நடிப்பு தெரியக்கூடாதுங்க, அவன் தாங்க சிறந்த நடிகர். நம்ம நடிக்கிறது தெரிஞ்சதுன்னா அது ஆர்டிஃபிஷியல், அது வந்துட்டு செயற்கைத்தனமாக போயிடும். ஓகேவா? அப்படி செயற்கை இல்லாமல் இயற்கையாக நடித்தவர் தாங்க நம்ம கவுண்டமணியும் சரி அண்டு செந்திலும் சரி. செந்திலோட நடிப்பை நீங்கள் பாருங்கள், அவர் நடிக்கிறதே தெரியாதுங்க. அப்படியே நம்ம யதார்த்தமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நடிச்சுட்டு போவார். அதுதான் உண்மையான நடிகர் என்னை பொறுத்தவரை. அதாவது சினிமா துறையிலேயே சிறந்த நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் தான் சொல்லணும். எம்ஜிஆரோ சிவாஜியோ கிடையாதுங்க. நடிக்கிறது தெரியக்கூடாது, அவன் தான் உண்மையான நடிகன் என்பது குறிப்பிடத்தக்கது. கவுண்டமணியும் செந்திலும் நடிக்கிறத நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, அன்றைய காலகட்ட ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, இவங்க நடிக்கிறதே தெரியாதுங்க. அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் அண்ணே அப்படின்னு அந்த மதுரை ஸ்லாங்கில் சொல்கிறதே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்க நடித்தாதான் 2000 காலகட்டங்களில் வந்துட்டு அந்த சினிமா ஓடும். அது வந்துட்டு பெரிய ஹீரோக்களுக்கே தெரியும். ஏன் ரஜினிகாந்துக்கு தெரியும், கமலுக்கு தெரியும். இவங்க இருந்தாதாயா நம்ம படமே ஓடும். இன்னொன்று இவங்க அந்த டைட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா படம் ஆரம்பிக்கும் போது, அப்போ செந்தில் கவுண்டமணின்னு வந்தால் தான் அந்த படத்தையே டிவியில் மக்கள் வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 2 பேரும் வந்துட்டு அந்த 90 2000 காலகட்டங்களில் வந்துட்டு கொடிகட்டி பிறந்தார்கள் என்றே சொல்லலாம். செந்தில் அவர்களுக்கு வழி நிறைந்த வாழ்க்கை என்றதாங்க சொல்லணும். இத்தனைக்கும் வந்துட்டு மண்டையில் முடி கிடையாது, குறைந்த வயசுலேயே வந்துட்டு உதிர்ந்துச்சு. சொந்த ஊர் வந்துட்டு இவருக்கு ராமநாதபுரம். ஓகேவா? அங்கேருந்து அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்துட்டு படாத கஷ்டங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ கேவலமாக இவரை வந்துட்டு செயல்படுத்தினார்கள் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே சரி. ஆரம்பத்தில் எண்ணெய் ஆலயத்தில் வந்துட்டு வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மதுக்கடையில் வந்துட்டு வேலை பார்த்தாருங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை பார்த்தாரு. இவர் பார்க்காத தொழிலே கிடையாது. கஷ்டப்படுறவனா ஆண்டனை சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, இவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடங்க. இன்றைய இளைஞர்கள் வந்துட்டு இவர் ஒரு பாடமாக எடுத்துக்கிறது வந்துட்டு குறிப்பிடத்தக்கது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் சினிமா துறையில் இந்த மேல் நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா, இவரை வந்துட்டு இலக்காரமாக எச்சத்தனமாக பேசுகிறது. டே வாடா போடா, போய் எத்தனை வாங்கிட்டு வாடா, சிகரெட் வாங்கிட்டு வாடா, பீடி வாங்கிட்டு வாடா அப்படின்னு வாடா போடான்னு கெட்ட வார்த்தையில் வந்துட்டு இலக்காரமாக திட்டியிருக்காங்க. அது ஒரு இன்டர்வியூவில் நம்ம செந்திலே பேசி கண் கலங்கியிருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தவர் வந்துட்டு பாக்கியராஜ் என்று தான் சொல்லணும். கஷ்டப்படுறவனை வந்துட்டு ஆண்டனை சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வாழ்க்கையில் நடந்தது. 1979ஆம் ஆண்டு வெளியான பசி எனும் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்துட்டு நடிச்சாருங்க. அதுக்கப்புறம் இவருக்கு திருப்புமுனையாக அமைஞ்சது வந்துட்டு மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் செந்தில் அண்ட் கவுண்டமணி காம்போ அவ்வளோ பிரம்மாண்டம். இன்னவரை ஆதித்யா டிவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிவியெல்லாம் இவங்க காமெடியை வச்சு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இவருக்கு வயது முதிர்வு காரணமாக படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிட்டாருங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் இவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கு ஏற்பட்டுருச்சு. இன்னொன்று இவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார்னா, எம்ஜிஆர்னா அவ்வளோ உயிருங்க. அப்பா அதாவது எம்ஜிஆர் தான் அம்மா அப்பா கூட வந்துட்டு அடுத்த கட்டம் தான். நம்ம யாரை வந்துட்டு உண்மையாக நேசிக்கிறோமோ அந்த பாதையில் வந்துட்டு நம்ம செல்வம்னு இவர் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அந்த பாதைக்கு வந்துட்டு சென்று விட்டார், சாதித்து விட்டார் என்றே சொல்லலாம். எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தவருங்க. சினிமாவில் எப்படியாவது வந்துட்டு ஒரு கேரக்டர்லையாவது நடிச்சிடணும். அவரோட கனவே வந்துட்டு சிவாஜியோடலாம் நம்ம நடிப்போமா அப்படி இருந்தது. சிவாஜி கூட நடித்தார். அவரையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டார் என்றே சொல்லாங்க. அவர் காலகட்டங்களில் அதாவது சிவாஜி கரியர் முடியும் போது அவரை விட அதிகம் சம்பளம் வாங்கினவர் வந்துட்டு நம்ம செந்தில் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் நடித்தாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இவர் வந்துட்டு எக்கச்சக்கமாக கஷ்டப்பட்டு தாங்க திரை உலகத்துக்கு வந்தார். நம்ம எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம வந்துட்டு படிக்கலாம், 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம், நம்ம பசங்களையாவது. இவருக்கு 1984 வந்துட்டு கல்யாணம் ஆச்சுங்க. இவர் ஒரு தியாகி, நல்ல மனுஷன். ஆனால் வெளி உலகத்துக்கு வரவில்லை என்று தான் சொல்லணும். அவர் என்ன நினச்சார்னா, இத்தனைக்கும் ஒரு 10 பைசா 5 பைசாவுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டவருங்க. அவங்ககிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அதுக்கப்புறம் மேலே வந்தார். மேலும் வடிவேல்லாம் இவர் தான் உள்ளே கொண்டு வந்தார். சரி எங்களோட நடிங்க அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் வந்துட்டு எந்த நடிகரையுமே உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் செந்தில் வந்துட்டு வடிவேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ளே கொண்டு வந்து கவுண்டமணியும் சரி இவங்களோட நடிக்க வச்சா அதுக்கப்புறம் தான் வடிவேல் வந்துட்டு பெரியாளானார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், படிப்பறிவு இல்ல, நம்ம பசங்களாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள படிக்க வச்சு அவர் ஒரு மருத்துவர் ஆக்குனாரு. மருத்துவர் ஆக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, "தம்பி இங்க பாரு, ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இலவசமா வந்துட்டு மருத்துவம் செய்ய. அதுதான் உங்க அப்பாவோட கனவு. இந்த மருத்துவத்துறையில வந்துட்டு பணத்தை நீ பெருசா பார்க்கக்கூடாதுய்யா. அதுதான் வந்துட்டு உங்க அப்பனோட கனவு. நான் உன்னைய நினைச்சிருந்தா வந்துட்டு இயக்குனர் ஆக்கியிருக்கலாம். என்னோட துறையிலேயே வந்துட்டு உன்னைய பெரிய ஆள் ஆக்கியிருக்கலாம்." அவங்க பசங்களுக்குமே வந்துட்டு நடிக்க தாங்க ஆசை. ஆனா செந்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இல்லப்பா நான் தான் படிக்கல உங்க அப்பன். நீங்களாவது படிங்கய்யா. படிச்சு வந்துட்டு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இலவசமா மருத்துவம் செய்யுங்கய்யா. அதுதான் உங்க அப்பனோட கனவு." அப்படின்னு மகன்களை மருத்துவர் படிக்க வச்சு இன்ன வரை அவங்க பசங்க வந்துட்டு அவ்வளோ ஜென்டில்மேனுங்க, அவ்வளோ நல்ல கேரக்டர். அப்பாவோட கனவு வந்துட்டு நம்ம கடைசி வரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இலவச மருத்துவம் தான் பார்த்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்படி ஒரு நல்ல மனிதன் எம்ஜிஆர் வந்துட்டு தாராள பிரபு இல்லையா? அவர் வழியில தான் நீங்களும் இருக்கணும், நீங்களும் செல்லன்னு சொல்லிட்டு மகன்கள் கிட்ட ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எம்ஜிஆரை பற்றி யாராவது தவறாக பேசினா அடிச்சு போடுவார். அந்த மாதிரி ஒரு அளவற்ற அன்பு உள்ளவர் என்றே சொல்லாங்க செந்தில். நல்ல மனுஷன், ஓகேவா? யாரையுமே வந்துட்டு வசப்பாடுறது, பொறாமப்படுறது அதெல்லாம் இவர்கிட்ட இருக்காதுங்க. அதனால தான் வந்துட்டு நியூட்ரல். இவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சிறுசுலேருந்து பெருசுலேருந்து, பெருசுலேருந்து சிறுசுலேருந்து அவ்வளோ யதார்த்தமாக நடிப்பார். ஓகே, இவர் வந்துட்டு 1990 காலகட்டங்களில் வந்துட்டு ஏறத்தாழ 80 படம் ஒரு வருடத்தில் வந்துட்டு நடிச்சிருக்காருங்க. அப்போ எந்த அளவுக்கு இவரோட உழைப்பு இருந்திருக்கும்னு பாருங்க. ஏறத்தாழ 500க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காராமா, 1300 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காராமா. சில படங்கள் வந்துட்டு வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, கடுமையான உழைப்பாளி. அவர் காலகட்டங்களில் வந்துட்டு மது சாப்பிடுவார்னு வைங்களேன், அதிகமாக மது சாப்பிடுவார். சினிமா துறையை சேர்ந்தவங்களே வந்துட்டு இரவும் பகலும் ஷூட்டிங் இருக்கிறதுனால அந்த பாமுக்கு வந்துட்டு சிகரெட் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அது எல்லா திரைத்துறையினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்றே சொல்லலாங்க. இவருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு விட்டு வைக்கலை. ஏன்னா சமீபத்தில் ரோபோ சங்கர் 45 வயசில் இறந்தார் இல்லையா, அந்த மதுவுக்கு அடிக்ட் ஆகி தான். இப்போ வந்துட்டு செந்தில் வந்துட்டு நிறுத்திட்டாரு. அவர் எப்படி நிறுத்தினார்னா, திடீர்னு மூளை ஸ்ட்ரோக் வந்துட்டு அவருக்கு ஏற்பட்டுருச்சுங்க. அதாவது மூளையில் வந்துட்டு ரத்தம் போடும் இல்லையா, அது பிளாக் ஆகும்போது தான் ஸ்ட்ரோக் ஆகும். ஸ்ட்ரோக் ஆகும்போது நம்மளால் பேச முடியாது, வாய் உளரும், சரியாக நடக்க முடியாது, வாதம் மாதிரி வருங்க. அந்த மாதிரி இவர் மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சினிமா துறைக்கே பிரேக் போட்டிருக்காரு. இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இவர் ஓய்வில் இருந்தார். அதையும் மீறி இவர் நடித்து பார்த்துருக்காருங்க. ஆனால் இவருக்கு அந்த மூளை ஸ்ட்ரோக் வந்துட்டு கடுமையாக இருந்ததுனால அப்படியே திரைப்பயணத்திலிருந்து இவரோட வாழ்க்கை வந்துட்டு இருளில் மூழ்கி விட்டது என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் ஏகப்பட்ட பணம் சேர்த்துட்டாரு. இவங்க பசங்களும் வந்துட்டு பெரியவங்க தான். 75 வயது ஆகிவிட்டது. ஓகே, இந்த சூழலில் தான் வந்துட்டு மூளை ஸ்ட்ரோக் மறுபடியும் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா அவர் சுயநினைவை இழந்து கீழே விழுந்திருக்கிறதாகவும் அவரை வந்துட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளதாகவும் சில செய்திகள் வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, அதாவது திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் வந்துட்டு மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்க்க உள்ளதாக சில செய்திகள் வலைதளங்களில் வந்துட்டு வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மூளை ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம். இவருக்கு ஏறத்தாழ 3 தடவை வந்திருக்காமா. ஒரு தடவை வரும்போது இவருக்கு கை காலே அந்த வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. ஏன்னா தவறான மெடிசன்லாம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சமீபத்தில் வந்துட்டு ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட இவர் மெடிசன் எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு, அதாவது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார் என்றும் வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வந்திருக்குங்க. நல்ல மனிதர், அதாவது நம்ம தான் கஷ்டப்பட்டேன் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம பசங்களையும் சினிமா துறையில் சேர்த்து விட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி பெரிய ஆள் ஆக்கி பணம் சம்பாதிக்கணும் இதுதானே எண்ணமாக இருக்கும். ஆனால் இவரோட எண்ணமே வேற. நம்ம தலைவர் எம்ஜிஆர் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம பசங்களையும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு, தம்பிகளா நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கணும், ஆனால் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு சேவை செய்யணும், இலவசமாக சேவை செய்யணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லி ஊட்டி வளர்த்துருக்காரு பார்த்தீங்களா. அதுதாங்க ஒரு சிறந்த தகப்பன், சிறந்த தலைவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நடித்ததிலே வணிக ரீதியாக வெற்றி பெற்ற முக்கிய திரைப்படங்கள் வந்துட்டு கரகாட்டக்காரன், அந்த வாழைப்பழ காமெடி இருக்கு இல்லையா, நான் சொல்ல தேவையில்ல. அந்த காமெடிக்காண்டியே இந்த படம் எக்கச்சக்க நாள் ஓடிச்சு என்றே சொல்லாங்க. அதுக்கப்புறம் சின்ன கவுண்டர், நாட்டாம, உழைப்பாளி, கிழக்கு வாசல், ஜென்டில்மேன், சின்னத்தம்பி, நடிகன், தேவர் மகன், மாமன் மகள், மன்னன், சூரியன், இப்படி ஏராள படங்கள் வந்துட்டு இவர் நடித்த படங்கள்லாம் வந்துட்டு சில்வர் ஜூப்ளி ஹிட்டாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. குறிப்பாக அருணாச்சலத்திலாம் வந்துட்டு ரஜினிக்கு நிகராக வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நல்ல மனிதர். இப்போலாம் வந்துட்டு எல்லா
எல்லா மனிதர்களுமே செயற்கையாக இருக்காங்க. ஓகேவா? அதாவது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு செயற்கையாக இருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுதுங்க. இவருக்கு அந்த செயற்கைனாலே என்னென்னு தெரியாது. அப்படியே எளிமையாக இருப்பாருங்க. யதார்த்தம்னா செந்தில் அவர்கள் தான். ஓகேவா? இந்த சூழலில் அந்த யதார்த்தமான மனிதர் வந்துட்டு மீண்டு வரணும், நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும், தீபாவளி வந்துட்டு அவர் கொண்டாட வேண்டும். நாம் அனைவருமே இந்த நேரத்தில் அவருக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். அவர் நல்லபடியாக மருத்துவமனையிலிருந்து ரெக்கவர் ஆகி வீடு திரும்ப வேண்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.